லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய வரைபடங்கள் அமைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதில் நல்ல அளவுகள், சரியாக திருப்திய வாஸ்து அளவுகள் அப்படின்ற ஒரு 34 அளவுகள். அந்த அளவுகளுக்கு குழிக்கணக்கு எத்தனை இருந்தால் நல்லது, எத்தனை பொருத்தங்கள், என்ன மனை அப்படின்றது ஒன்று சேர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் அமைக்கிறோம்னா இந்த அளவில் அமைச்சா சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நான் இந்த வரைபடத்தில் அமைச்சிருக்கிறேன். இந்த குழிக்கணக்கு எல்லாமே ஒன்று சேர பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த இதில் அளவுகள் நிறைய வரைபடம் அமைச்சதுலேருந்து தான் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த அளவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அளவுகள், கட்டடம் கட்டுறதுக்கு ஏதுவான அளவுகள், சக்தி வாய்ந்த அளவுகள், நல்ல அளவுகள். அதை தான் பிரித்து எழுதியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு அளவுகளுமா பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். தேவைப்படுறவங்க இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த அளவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு 35க்கு 40 கருடமனை 177 குழி, 11 பொருத்தத்துக்கு 11 பொருத்தம் இருக்குது. ரெண்டாவது 27க்கு 49 பசுமனை 165 குழி, 8 பொருத்தம் இருக்குது, 55 வயது பொருத்தம். 25.75க்கு 44.75 யானைமனை 143 குழி, இதில் 7 பொருத்தம் இருக்குது, 61 வயது பொருத்தம். 28 அடி 4.5 அங்குலம் வாஸ்து அளவு தாங்க, 45 அடி. யானைமனை 159 குழி, 8 பொருத்தம் இருக்குது, 93 வயது பொருத்தத்தில் 93. இந்த 93ங்கிறது என்னன்னாக்கா அந்த கட்டடத்தினுடைய வயது. அப்புறம் 26க்கு 30 அடி 7.5 அங்குலம் சிம்மமனை 99 குழி, 9 பொருத்தம், 73 வயது பொருத்தம். அப்புறம் 27.25க்கு 38 கருடமனை 129 குழி, 8 பொருத்தம், 83 வயது. 26 அடிக்கு 52 அடி 1.5 அங்குலம் கருடமனை 169 குழி, 8 பொருத்தம், 63 வயது. 26க்கு 30.75 சவுத் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் அருமையாக இருக்கும் சிம்மமனை 99 குழி, 9 பொருத்தம், 73 வயது. 35க்கு 45 யானைமனை 199 குழி, 9 பொருத்தம், 73. 35 15.75க்கு 33 1BHKக்கு அருமையானது கருடமனை 65 குழி, 9 பொருத்தம், 59 வயது. அப்புறம் 35க்கு 35 3BHK அமைக்கலாம் சிம்மமனை 155 குழி, 8 பொருத்தம், 85 குழி. 28.25க்கு 45 1 யானைமனை 159 குழி, 8 பொருத்தம், 93 வயது. அதுக்கப்புறம் 22க்கு 29 கருடமனை 81 குழி, 7 பொருத்தம், 87 வயது. 27க்கு 33 யானைமனை 111 குழி, அருமையான அளவு 111ங்கிறது, 8 பொருத்தம், 97 வயது. 28க்கு 33 சவுத் ஃபேஸிங் அருமையாக இருக்கும் பசுமனை, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க பசுமனை 117 குழி, 9 பொருத்தம், 59 வயது. 27க்கு 36 நார்த் ஃபேஸிங் நல்லா இருக்கும் கருடமனை 121 குழி, 7 பொருத்தம், 67. 31க்கு 36 3BHK அமைக்கலாம் சிம்மமனை கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பு 139 குழி, 8 பொருத்தம், 53 வயது. 18வது 26க்கு 33 சிம்மமனை அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு 107 குழி, 10 பொருத்தம், 89 வயது பொருத்தம். 35க்கு 41 அடி பசுமனை குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க பிள்ளைகளுக்கு நலம் வாய்ப்பதற்கு 181 குழி, 9 பொருத்தம், 87 வயது. 36க்கு 40 அடி 4.5 அங்குலம் பசுமனை 181, 9 பொருத்தம், 87. 31க்கு 38 சிம்மமனை 147, 9 பொருத்தம், 69 வயது. 22 அடிக்கு 27 அடி பசுமனை 77, 9 பொருத்தம், 79 வயது. 34 அடிக்கு 72 அடி பெரிய வீடு அமையும். கீழே ஒரு 3 பெட்ரூம், மேலே ஒரு 3 பெட்ரூம் அமைக்கலாம் சிம்மமனை 307 குழி, 89 வயது, 9 பொருத்தம் இருக்குது. 24வது 37க்கு 42.25 சிம்மமனை 195 குழி, 10 பொருத்தம், 65. 25வது 22 அடிக்கு 30.25 பசுமனை 85 குழி, 8 பொருத்தம், 95 வயது. 31க்கு 32 அடி 4.5 அங்குலம் பசுமனை, நிறைய அன்பர்கள் பசுமனை கேட்குறாங்க. 125 குழி, 10 பொருத்தம், 75
வயது. அதுக்கப்புறம் 30 அடி 6 அங்குலத்துக்கு 35 பசுமனை 133 குழி 6 பொருத்தம் 91 வயது. 33 அடி 1 அங்குலம் 40 அடிக்கு பசுமனை 165 8 பொருத்தம் 55 குழி. 17க்கு 17 அடி 4 அங்குலம் பசுமனை 37 குழி. 26 அடிக்கு 36 அடி பசுமனை 117 குழி 9 பொருத்தம் 59 வயது. 30க்கு 36 யானை மனை 135 குழி 9 பொருத்தம் 45 வயது. 45க்கு மேலே தான் இருக்கணும், அப்போ தான் வயது சரியாக இருக்கும். அப்புறம் 28 அடிக்கு 30 அடி சிம்மமனை 107 குழி 10 பொருத்தம் 89. 26 அடிக்கு 42 கருடமனை 137 குழி 8 பொருத்தம் 99 வயது. 27 42 யானை மனை 143 குழி 7 பொருத்தம் 61 வயது. நண்பர்களே, இப்போ இந்த அடி அளவுகள் எல்லாம் 134 135 இப்படி நிறைய அளவுகள், நிறைய குழிகள். நான் ஒவ்வொரு அளவுகள் 34 அளவுகள் 2 BHK 1 BHK 3 BHK 4 BHKக்கு உண்டானதில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து 4 திசைகளுக்கும் இந்த வரைபடம், இந்த அளவுகள் பொருந்தும். இது எல்லாத்துக்குமே உண்டான அளவு. இது பிளாட்டுக்கு கிடையாது, வீட்டுக்கு உண்டான வெளி அளவு எடுக்கணும். இதில் நீங்கள் 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு அளவு கூட தயவு செய்து மாற்றம் செய்யக்கூடாது. இது 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சில் வகுத்தால் மட்டுமே, சிதம்பர பதத்தில் வகுத்தால் மட்டுமே இந்த அளவில் கிடைக்கிற குழிகள் வரும். இதில் இத்தனை பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நல்ல அளவுகளாக பிரித்து எடுத்து நான் போட்டிருக்கிறேன். அதனால் இந்த அளவுலேயே நீங்கள் கட்டடம் கட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த அளவில் நீங்கள் வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. வாஸ்துப்படி சரியாக இருக்கா, குழிக்கணக்கு சரியாக இருக்கா, குத்து எதுவும் இல்லாமல் இருக்கணும். 4G 5G 4 மூலைகள் சரியாக நீங்கள் அமைக்கணும். அதுக்கப்புறம் 5G கரெக்டாக நீங்கள் அமைக்கணும். 5Gங்கிறது என்ன, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா 5Gங்கிறது போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், இந்த 5மே சரியான மூலையில் அமைக்கணும். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதனால் இந்த அளவில் தேர்ந்தெடுத்து வரைபடம் அமைக்கலாம். ஒன்று, உங்கள் இன்ஜினியர் ஒரு வரைபடம் அமைச்சிருந்தால் இந்த அளவில் சரியாக ரிலேட்டடாக இருந்தால் அப்படியே நீங்கள் 4Gயும் 5G ஃபாலோ பண்ணி அதன்படி வரைபடம் கட்டடம் கட்டலாம். இப்போ கார்த்திகை மாதம் வாஸ்து வருது 8ஆம் தேதி, அந்த நாளில் நீங்கள் வாஸ்து செய்து வேலையை ஆரம்பிக்கலாம். வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னா அனுப்பி வைங்க. வரைபடம் அமைக்கணும்னாலும் அடியன் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறேன். அடியன் இருக்கின்றது மதுரையில் தெற்குவாசலுங்கிற ஒரு பகுதியில் இருக்கேன். அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர், அதனால் ஈஸியாக உங்களுக்கு நிறைய வரைபடங்களோட விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.